அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் எஸ் கிரிதரன், ஆரோக்கிய ஆயுர்வேதத்தின் ஆயுர்வேத சிறப்பு மருத்துவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தலையாய பிரச்சனை, தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனை. ஆமாங்க, முடி உதிர்வது பற்றி தான். நம்மக்கிட்ட வர்ற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமாக முடி கொட்டுது, நான் சீப்பு வச்சு சீவுனேன் அப்படின்னா நிறையா எனக்கு அப்படியே கட்டுக்கட்டாக வருது சார். அதுவும் குறிப்பாக 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ முடி உதிர்வதற்கு என்னென்ன காரணம், இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய இதயத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை கஃப பகுதின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கஃபங்க பகுதி அப்படின்னா அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும். முடி உதிர்வதற்கு முக்கிய காரணம் உடல் உஷ்ணம் தான். அதிகமாக உஷ்ணம் சேரும்போது நம்மளுடைய முடி வேர்கள் இருக்கு இல்லையா, அது பட்டு போய் முடி கொட்டிடுது. ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வயல் இருக்குது, வயலில் நல்லா தண்ணி இருக்கும்போது அதில் நாற்று நட்டு வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லா வளர்ந்து பயிராக வரும். ஆனால் தண்ணி இல்லாமல் உரம் சரியாக போடாமல் போயிடுச்சுன்னா அந்த பயிர் பட்டு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம தலைப்பகுதியிலையும் நன்றாக எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் கம்மியாகும். அதுபோக முடியுடைய வேர்களுக்கு தேவையான உரம்னு வச்சிங்கன்னா இரத்த ஓட்டம், அந்த இரத்த ஓட்டம் சரிவர இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடி வளரும். உடல் உஷ்ணம் எப்படி அதிகமாகுது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உணவு, காரமான உணவு, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஜங்க் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கும். உப்பு அதிகமாக உடலில் சேர்ந்தது அப்படின்னா உஷ்ணமும் அதிகமாகும். இரண்டாவது உறக்கமின்மை. நைட் டைம் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கும் போது உடலில் கண்டிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல் அந்த உஷ்ணத்தினால முடி உதிர்வு ஏற்படும். சில பேர் இருக்காங்க, நான் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்ருவேன் சார், நான் எந்த ஃபுட்டும் மாற்றிக்கிறது இல்லை, கரெக்டாக தூங்கிடுவேன், ஆனாலும் எனக்கு முடி கொட்டுது. அது ஏன்? இரண்டாவது காரணம், உடலில் சத்து குறைபாடுனா இருந்தாலும் முடி உதிர்வு ஏற்படும். ஆயுர்வேதாவில் 7 தாதுக்கள் சொல்லியிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு ரசதாதுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து ரத்தம், மாம்சம், மேதம் சொல்லக்கூடிய கொழுப்பு, அடுத்து அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்பு, அடுத்து மஜ்ஜா அதாவது எலும்பு மஜ்ஜை, அடுத்து சுக்கிரம், 7 தாதுவாக ஒன்றன் மீன் ஒன்றாக உருவாகும். இதில் 5வது தாது தான் அஸ்தி. அந்த எலும்பு உருவாகக்கூடியான சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கணும். அந்த எலும்பு உருவாகுதுங்களா, அந்த சத்துக்களில் மீதம் இருக்கிற சத்தில் தான் நம்மளுடைய நெகமும் முடியும் உருவாகும். அப்போது நெகமும் முடியும் கொட்டுது, இல்லை நெகத்தில் ஏதோ குறைபாடு, முடியில் ஏதோ உதிர்வு ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு, கால்சியம் சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது கால்சியம் சார்ந்த உணவுகளை எடுத்துகிட்டு வர்றதும் அதற்கு உண்டான மருந்துகளையும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிர்றது கம்மியாகும்.